கேட்டால் நீங்கள் பிதத்துங்கிறீங்களே, குரானை தொகுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு தானே? ரசூலுல்லாஹ் அந்த குரானை தொகுத்து வந்தாங்க. அதை அப்போ நீங்கள் அதை பிதத்துன்னு குரானை ஏற்றுக்கிறாதீங்க கேட்குறாரு. அது பிதத்தாக இருக்கும்னு சொன்னால் குரானை நீங்கள் என்ன செய்ய நிராகரிக்கணும். ஏன் இந்த குரானுங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தைய புஸ்தகமாக ஆக்கி தந்தது யார்? உஸ்மான் தானே செஞ்சாங்க. அவர் செஞ்சதை நீங்கள் இப்படி ஏற்றுக்கிட்டீங்க, அது பிதத் தானே. உஸ்மான் செஞ்சது பிதத் தான், அந்த பிதத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு நம்ம நினைஞ்சிருக்கோண்டா. ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னது தப்பாக விளங்குறீங்க, அது பிதத்தில் வராது என்று விளக்கி இருக்கணும். அவர் என்ன சொல்கிறார் என்பதையும் அதுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடித்த விளக்கத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாம் சொன்னது தான். ஜமாத்துல் உலமாவில் என்ன செய்ய மாட்டாங்கிறான சுன்ன ஜமாத் ஆளுக்கு நம்ம ஒன்று சொன்னோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு அவங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நாம் ஒரு மறுப்பு சொல்லுவோம், அது பார்க்கவே மாட்டாங்க. அப்டேட்டு கிடையாது. அதையே திருப்பி சொல்கிறாங்க. நம்ம இப்படி சொல்கிறோமே, இதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சொல்ல எடுபடாத, அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க, சிந்திக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற உஸ்மான் ரலியல்லாஹு பாங்கு அந்த குரான் தொகுத்தது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறோம்ல, அந்த பதிலுக்கு பதிலாக சொல்லுங்கள். அதை பாருங்கள். அர்த்தம் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாதது, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத பிதத்தா? பார்க்கிறது கேட்கறதுக்கு அழகான வார்த்தை மாதிரி தெரியுது. குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பிலே ரசூலுடைய காலத்தில் இல்லை. அதனால அது வழிகேடா? இன்னைக்கு நாம வச்சு கையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, இது மாதிரி குர்ஆன் ரசூலுடைய காலத்தில் இல்லை. சித்திக் நாயகத்துடைய காலத்திலே, அதுக்கு பிறகு முயற்சியிலே பின்னால் அது தொகுக்கப்பட்டது. பிதத்தா? இல்ல பிதத்து வழிகேடா? இல்ல வழிகேடு நரகமா? பிதத்துன்னா என்ன அர்த்தம்? ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னு அர்த்தம் வைக்க கூடாது, அது தப்பு. அது ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னா நம்ம குர்ஆன் வச்சு ஓதுறதே பிதத்து, நரகத்துக்கு கொண்டு போகும்னு அதனுடைய விளக்கம் அப்படி வந்துடும். இது ஒரு நல்ல கேள்விங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, குர்ஆன்ல இருந்தா தான் மார்க்கம் நம்ம செய்யணும். இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லு அல்லது செயல் அல்லது அங்கீகாரம் இது இருந்தா தான் அது மார்க்கம்னு சொல்லிடுறோம். இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் இல்லாம பல விஷயங்களை மார்க்கம்னு நீங்களும் ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களே நம்மள்ட்ட கேட்கறாங்க. நாங்க பிதத்து செய்யறவங்க அதை ஏத்துக்கிறாதவங்க அவங்க போயிட்டு போறாங்க. நீங்க கொள்கை என்ன வச்சுக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தாங்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க நீங்களே என்ன பண்றீங்கன்னா, இந்த குர்ஆன் புக் வச்சிருக்கோம்ல, இந்த குர்ஆனை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குர்ஆனை புக்கா ஆக்கணும் ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ் புக்காவா கொடுத்தான்? அல்லாஹ் புக்கா கொடுக்கல. ஜிப்ரீல் ஒரு புஸ்தகமா கொடுத்து இதை முகமது கொடுத்துருவான புஸ்தகமா கொடுத்தான்ல, புக்கா கொடுக்கல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து எழுதி இந்தாங்கன்னு கொடுத்தாங்களா? புக்கா கொடுக்கல. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யாது? எழுதவும் தெரியாது. அப்ப குர்ஆன் எப்படி நமக்கு வந்துச்சு? குர்ஆன் ஒளி வடிவமா தான் வந்துச்சு, வரி வடிவமா வரல. வரினா எழுத்து வடிவமாக குர்ஆன் நமக்கு தரப்படல. ஜிப்ரீல் ஓதி காட்டுவார், ரசூலுல்லாஹ் உள்ளத்துல பதிஞ்சிரும். அவங்க சஹாபாக்கள் ஓதி காட்டுவாங்க, சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. சில நேரங்கள்ல எழுதவும் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? வசனங்கள் வந்தா இது இந்த அதுல எழுதிக்கிறங்க, இதுல எழுதிக்கிறங்கன்னு பாதுகாக்கிறதுக்கு செய்வாங்க. இப்ப என்ன அவங்க கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த எழுத்து வடிவத்துல கொண்டு வந்தது பின்னாடி தானே இப்படி புக்கு மாதிரி தொகுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அதையா நீங்க குர்ஆன் ஏத்துக்கிட்டீங்க? இப்ப நம்ம குர்ஆன் வச்சிருக்கிறோம்ல, இந்த மெத்தட்ல ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட தரலையே, அவங்க வாயினால ஓய்த்தானே காட்டினாங்க, அவங்க கையால எழுதலையேன்னு கேட்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல 100% வணக்கமாக மட்டும் இருக்கும். சில காரியம் தஸ்பீஹ் செய்யறோம், தொழுகிறோம், அது 100% வணக்கமா மட்டும் இருக்கும். சில காரியங்கள் 100% வணக்கம் இல்லாம இருக்கும். இந்த மைக் இருக்கு, இது வணக்கமா? இது 1% வணக்கமே இல்லை. இது வணக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இது மைக் அவ்வளவுதான், வணங்குதா? அப்படிப்பட்டதாக இருக்கும். சில காரியங்கள்ல வணக்கமும் வணக்கம் இல்லாத மிக்ஸ் ஆயிருக்கும். பிரிச்சு பார்த்தோம்னா அதுல சில வணக்கமும் கலந்திருக்கு, சிலதுல வணக்கம் இல்லாதும் கலந்திருக்கும். இப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. 100% வணக்கமா இருக்குன்னு வைங்க, அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னா தான் அதை ஏத்துக்கணும்.
ஹண்ட சுப்ஹானல்லாஹ் சொல்றோம் பதிலா ஒருத்தர் இன்னொரு திக்கரை சொல்லி தர்றாரு. இது ஏத்துக்கிற முடியாது. ஏன்? அல்லாஹ் சொன்னா சொல்லு, ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லு, நீனா சொன்னா ஏத்துக்கிற முடியாதுன்னு போயிடலாம். ஏன்? அது 100% இபாதத்து. இது மைக் இருக்குது, வாட்சி கட்டுறது இருக்குது, இதுல இபாதத்துக்கு அரப்ப 1% கூட சம்பந்தம் கிடையாது, லட்சத்துல 1% கூட சம்பந்தம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். ஹராமா இல்லாத பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க, வாட்சி கட்டினா கட்டிட்டு போங்க, கட்டாம போயிருங்க, இது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்துடும். சில காரியங்கள் தீன துன்யாவுல மிக்ஸ் பண்ணி செய்யறது. உதாரணமா தொழுகிறது மார்க்கத்துல உண்டு, சரியா? பள்ளி வாசல் மார்க்கத்துல உண்டு. பள்ளி வாசல்ங்கிற கான்செப்ட். இந்த பள்ளி வாசலைய நம்ம அழகா பில்டிங் கட்டி ஒரு ஃப்ளோர் போட்டு அடுத்து ஒரு மாடி ஏத்தி அடுத்து ஒரு மாடின்னு ஏத்துறோம். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படியா இருந்துச்சு? இல்ல. ஆனால் எது இருந்துச்சு? பள்ளி வாசல்ங்கிற அந்த கான்செப்ட் இருந்துச்சு. பள்ளி வாசல்ங்கிற ஒரு அடிப்படை இருந்துச்சு. மெட்டீரியல் காலத்து காலம் மாறும். அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடியது கீத்து இருக்கிற காலத்துல கீத்தை கொண்டு கட்டுவாங்க, காங்கிரீட் வந்த காலத்துல காங்கிரீட்டை கட்டுவாங்க. இது மார்க்கத்தை கொண்டு மாறுவது இல்லை. ஏன் அப்படி சொல்றோம்? வீடு தானே மாத்திக்கிட்டோம், பள்ளிவாசல் மட்டும் மாத்தணும். குடிசை வீடு கட்டணும், இப்ப எதுல வீடு கட்டுறோம்? இது வகி வராம நம்ம மாத்திக்கிறோமே. இந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொல்ல தேவையே கிடையாது. அந்த காலத்துல ஓலையில வீடு கட்டினான், பண ஓலையில வீடு கட்டினான். அதுக்கு அடுத்த காலத்துல என்ன பண்ணிட்டோம்? இப்ப காங்கிரீட் வீடு கட்டுறோம். வீடு எப்படி காங்கிரீட் வீடு நம்ம வசதிக்கு மாத்துறோமோ அதுக்கு தகுந்தவாறு பள்ளிவாசலுடைய மெட்டீரியலை மாத்திட்டோம். மெட்டீரியல் தான் மாறுதே தவிர பள்ளிவாசல்ங்கிற தொழுவதற்கு உள்ள காரியங்கள் இருக்குல்ல, அந்த செட்டப்ல மாற்றம் கிடையாது. அதுதான் பள்ளிவாசல். அது குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான், பில்டிங்கா இருந்தா அந்த நன்மை தான். இந்த பில்டிங் இதுகளை எல்லாம் இதை பிதஅத்துன்ற கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி கட்டடம் கட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அட இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது மார்க்கம்டா கட்டுறோம். குடிசையில தொழுதால் கம்மியான நன்மை, காங்கிரீட்ல தொழுதால் கூடுதல் நன்மை நாங்க கட்டுறோம். இது வசதி. வெயில் மழை படாம எங்களுக்கு ஒரு கூரை வேணும். அவரவர்கள் காலத்தில் எந்த கூரை கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி செட்டு கிடைக்கிற காலத்துல செட்டை பயன்படுத்துவாங்க, இரும்பு கிடைக்கிற காலத்துல இரும்பை பயன்படுத்துவாங்க, மண்ணு கிடைக்கிற காலத்துல மண்ணை பயன்படுத்துவாங்க. அதுவும் கிடைக்காத முந்தின காலத்துல ஒரு கூடாரத்தை பயன்படுத்திருப்பாங்க, துணியை கூட போட்டிருப்பாங்க. அது பள்ளிவாசல் தான். ஒரு இடத்த வாங்கி பந்தல் போட்டா பள்ளிவாசல் இல்லையா அது? அப்ப இந்த பள்ளி நம்ம என்னத்தை விளங்கணும்? இதுல இதை பிரிக்கணும். ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுல தீன் எது? அதுல உள்ள அந்த அமைப்புகளும் அந்த தொழுகிறது தான் தீன். இந்த கட்டணம் எது? துன்யா கலந்து இருக்குது. துன்யாவும் தீனும் மிக்ஸ் ஆகி போயிருக்கிறது. அந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் இருக்கு. விரும்பினா ஒரு மாடி கட்டுங்க, விரும்பினா 2 மாடி கட்டுங்க, விரும்பினா மண்ணில் கூட கட்டுங்க, விரும்பினா கூரையிலோட கட்டுங்க. ஆனா பள்ளி வாசலுக்குன்னு சில ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அது தொழுகை நடத்தணும், கிப்லாவை நோக்கி இருக்கணும், உருவப்படங்கள் இருக்கக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது. இது பள்ளி வாசலுக்கு உள்ள விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகள் இருந்தால் அதுக்கு பேர் பள்ளிவாசல். மெட்டீரியல் வச்சு இந்த பள்ளிவாசல் பேர் மாறாது. இப்படி நீங்க விளக்கிட்டீங்கன்னா இதுல ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, இந்த மாதிரி பெரிய மணாராளம் வச்சு பள்ளிவாசல் கட்டிக்கிறீங்களே, இது பிதஅத்து இல்லையான்னு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது பிதஅத்து இல்லதான். ஏன் இல்லங்கிறோம்? இது இதுக்குன்னு ஒரு நன்மை நாங்க சொல்லல, பள்ளி வாசலுக்கு தான் நன்மை. மெட்டீரியல் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் மண்ணா இருந்தாலும் அந்த நன்மை தான், குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான். அப்ப பள்ளி வாசல்ங்கிறதுனால இபாதத்து. இந்த பில்டிங்குகள் எல்லாம் வசதிகளை பொறுத்து காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளா தீர்மானிக்கிறது. நம்ம வீட்டை கட்டுற மாதிரி காங்கிரீட் வீடு கட்டக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலும் காங்கிரீட்லாம் கட்டுவான். குடிசை வீடு இருக்கிற காலகட்டத்தில் பள்ளிவாசலும் குடிசையா தான் இருக்கும். அவங்கவுங்க அது மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதுல இபாதத்து எது? இபாதத்து எது? ஓதுறது இபாதத். குர்ஆன்ல எது இபாதத்து? இது குர்ஆன் வச்சுக்கணும் பேச்சுக்கு. இது ஒரு 50 வாங்கி நான் வீட்டுல வச்சுக்கிட்டேன், எனக்கு நன்மை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குமா? இந்த மூட்டு வச்சுக்கிறேன்னு வச்சாலுக்கு என்னடா வச்சதுக்கா நன்மை கிடைக்கும்? வச்சது கிடைக்காது. எது கிடைக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயினால நான் சொல்றேன். இப்ப அல்ஹம்துக்கு 50 நன்மை கிடைச்சு போயிடும். அல்ஹம்துல 5 எழுத்து இருக்குல்ல, இல் ஹா இம்து 5 எழுத்து இருக்கா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஆச்சா? அல்ஹம்துக்கு 5 நன்மை கிடைச்சு 50 நன்மை கிடைச்சு போயிடும். வாயினால சொன்னா 1000 அல்ஹம்து எழுதி அடுக்கி வச்சிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி அல்லாஹ் மல்டிப்ளை பண்ணி கணக்கு பண்ணி தருவான நன்மையை தரமாட்டாங்க. அது இபாதத்து கிடையாது. பேப்பரா வைத்துக் கொள்வது இபாதத்து கிடையாது, ஓதுவதுதான் இபாதத். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ங்கிறது என்ன நீங்க விளக்கணும். குர்ஆன் எது? அந்த ஓசை தான் குர்ஆன். எந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயிலிருந்து சவுண்ட் வருது, அதுதான் குர்ஆன். அப்படித்தான் ஜிப்ரீல் ஓதுனார், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, அதுதான் குர்ஆன். அந்த எழுத்து குர்ஆனா? எழுத்து குர்ஆன் கிடையாது.
ஏன்? எழுத்துக்கள் அந்த உச்சரிப்பை காட்டுவதற்கு ஏற்றவாறு காலத்துக்கு காலம் மாற்றிக் கொள்வார்கள். அந்தந்த காலத்துல அந்த உச்சரிப்பு வர்ற மாதிரி என்ன எழுதுவாங்களோ அது மாதிரி எழுதி கொள்வார்கள். புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் அந்த நம்ம அரபியை விட்டுருவோம், தமிழுக்கே வருவோம். தமிழ்ல இப்ப உள்ள தமிழ் எழுத்து நீ படிப்பீங்க, புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. திருக்குறள் புஸ்தகத்தை உங்களுக்கு வாசிக்க முடியும். திருக்குறளுடைய ஒரிஜினல் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. திருக்குறள் பிரதியுடைய வள்ளுவர் எழுதினார்ல அந்த திருக்குறள் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. அந்த திருக்குறள் வேணும்னா நீங்க தஞ்சாவூருக்கு போங்க. அங்க சரஸ்வதி மகால்னு ஒண்ணு இருக்கிறது. அங்க பழங்காலத்து ஓலைச்சுவடி எல்லாம் வச்சிருக்கிறான். அதுல திருவள்ளுவருடைய திருக்குறளும் இருக்குது. அப்படி கண்ணாடி கொண்டு அப்படி விரிச்சு வச்சிருப்பான். அதுல ஒரு வரி வாசி பார்ப்போம். ஆனா தமிழ் தான் அது. அது என்னது? அது தமிழ் தான். அந்த காலத்தில் அந்த எழுத்து அப்படிதான் இருந்திருக்கு, தமிழ் எழுத்து. அதுல ஒரு எழுத்து கூட நம்ம காலத்துல உள்ள மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த எழுத்துல புள்ளியே இருக்காது. இக்க நான் புள்ளி வைக்கிறீங்கல்ல, அந்த காலத்துல புள்ளி வச்சா ஓலை ஓட்டையா போயிடும். அதுக்கு புள்ளி இல்லாம எழுதுனாங்க. ஆணினால குத்துறது தானே, மை கிடையாது இல்லங்க. எழுத்தாணி வச்சு குத்துறது, காணா போட்டு குத்துனான்னு வைங்களேன், மூணு ஓலையை ஓட்டையாக்கி போடும். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாதுன்னு வச்சிருந்தா புள்ளி எதுக்குமே புள்ளி இருக்காது. காணாமனா எல்லா எழுத்துமே வேற மாதிரி கண்ணா பின்னாடி கிடக்கும். அது யாராலையும் வாசிக்க இயலாது. இப்ப கூட கல்வெட்டுகள்லாம் இருக்கு பாருங்களேன். ராஜாக்கள் காலத்துல கல்வெட்டு இருக்கிற நேரத்தில் வாசிக்க முடியுதா? வாசிக்க முடியாது. ஆனால் அந்த கல்வெட்டை அந்த பாஷையை தெரிஞ்சவன், பழங்கால பாஷையை தெரிஞ்சவன் வாசிச்சான்னா அந்த சத்தம் உங்களுக்கு வழங்கும். அந்த திருக்குறளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை உங்கள்கிட்ட காட்டினா உங்களுக்கு வழங்காது. அவனை வாசிக்க சொன்னா ஆகார முதல எழுத்தெல்லாம் கரெக்டா வழங்கிடும். அப்ப எது திருக்குறள்ங்கிறது? அந்த ஓசை தான் குறள். இந்த எழுத்து அது காலத்து காலம் மாறும். இந்த எழுத்தை மாறி போயிடும். நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல எத்தனை எழுத்து மாறி போச்சு. அந்த காலத்துல லையன்னா போட்டானா அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டு போடுவான். நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல என்ன இருந்துச்சு? லையன்னா நையன்னா இருக்க, அது இப்படி போட்டான். இப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு நானாவை போடுவான், அதான் நையன்னா. ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு லானாவை போடுவான், அது லையன்னா. அந்த இடத்துக்கு பிள்ளைகள்ட்ட கேட்டா கிறுக்கி இருக்குமா? இந்த நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதா அது? இப்ப என்ன செய்யறான்? 2 கொம்பை போட்டு லானாவை போடுறான் யூனிஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின எடுத்து வாசிக்க முடியல. 20 வருஷத்துக்கு முந்தின புஸ்தகங்களை கொடுத்தால் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? குர்ஆன் என்பது எது? இந்த எழுத்தா ஓசையா? எழுத்து. அது மாறலையில அதுல மாற்றம் செய்யறதுன்னு பிதத்து வரும். எதுல மாற்றம் செய்யல? நீங்க புஸ்தகமா வச்சுட்டு போங்க, சிடியா வச்சுட்டு போங்க, ஆடியோல பதிவு பண்ணி டேப் ரெக்கார்ட்ல வீடியோ ஆடியோ ஒளிநாடகங்களை கூட வச்சுட்டு போங்க. என்னன்றது வாசிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதான் குர்ஆன். அது மாறினுச்சா? அப்ப இந்த குர்ஆன்ங்கிற அந்த புஸ்தகத்துல 2 சேர்ந்து இருக்கிறது. ஒன்னு இபாதத், இன்னொன்னு இபாதத் அல்லாது. இபாதத்து எது? அந்த சத்தம். இபாதத் அல்லாது எது? அந்த மைய அந்த பேப்பர். இபாதத் அல்லாது. அது எதுல வேணாலும் பாதுகாப்போம். உங்களுடைய ஆவணங்களை ரெக்கார்டை எப்படி பாதுகாப்பீங்களோ அந்த மாதிரி என்ன செய்வீங்க? எடுத்துக்கொண்டு பாதுகாத்துக்கிறீங்க. இது அல்லாஹ் ரசூல் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எந்த ஒன்றையுமே அவங்கவுங்க வாழுகிற காலத்தில் எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்ப நீங்க என்ன விளங்கணும்? குர்ஆன்ல இந்த மாதிரி பேப்பர்ல வச்சு இங்கு வச்சு அடிச்சு இப்படி தர்றது ரசூலுல்லாஹ் சொல்லலாம். ஆனால் அது நாங்க இபாதத்து நாங்க சொல்லல. குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு 10 வருஷத்துல இதெல்லாம் இல்லாம போயிடும். இல்லாம போயிருமா இல்லையா? 10 வருஷத்துல இதெல்லாம் இருக்காது. இப்ப நீங்க வச்சுக்கிற குர்ஆனே இருக்காது. 25 வருஷத்துக்கு பிறகு இந்த குர்ஆனை ஒருத்தர் வாசிக்கவே தெரியாது. எல்லாம் என்னவா போயிடும்? எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாகி போயிடும். எல்லாம் ஒரு சிப்ல அடங்கி போயிடும். எல்லாம் ஹார்டிஸ்க்ல போட்டு ஸ்கிரீன்ல தான் பார்க்க முடியும். அது ஸ்லேட்டு பேனா எல்லாம் இல்லாம போச்சு. இப்பவே அப்ப ஒரு காலத்துல என்னவாயிரும்? இதுல பாதுகாத்ததுக்கு பதிலா இதுல செல்போன்ல பாதுகாப்போம். செல்போன்ல படுத்த படிக்கிறான் குர்ஆனே, இப்படி போறான், ஓடிட்டு இருக்கு குர்ஆன். படிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியாக மாறி போன பிறகு இது இப்ப குர்ஆனா இருக்காது. இது யாருக்கும் தெரியாம போயிடும். அப்ப அது பிதத்துங்க கூடாது. ஏன்? நவீன வசதிகள்ல நம்ம வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு அதை மாத்தி வச்சுக்கிறோம். வாசிக்கிறது தான் குர்ஆன். நல்லா விளங்கிக்கணும். குர்ஆன்ல உள்ளது என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்னாங்க. நீ வச்சுக்கிற குர்ஆனை எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்ப. தீன் மாறல. மேட்ரோலதான். நீ பேப்பரா வச்சுக்க, வேற அட்டையா வச்சுக்க, நீங்க என்ன வேணா வச்சுக்க, ஸ்கிரீன்ல கூட போட்டு படத்தை போட்டு காட்டு. ரசூலுல்லாஹ் என்னடா வாசிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிச்சாங்கல்ல. நீ என்னன்னு வாசிப்ப? நீ பேப்பர் வச்சு எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மாறி போய் ஒண்ணும் வரலையே? ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்டாங்க. நீனும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கற ஒண்ணு மாறவே இல்லையே. மார்க்கம் மாறலையே. எது மாறி இருக்கு? மெட்டீரியல் மாறி இருக்கு. ஓலை பேப்பரா போச்சு.
பேப்பர் நான் நாளைக்கு மாறு. எலும்புல எழுதுனாங்க, இன்னைக்கு எலும்பு வந்து பேப்பரா போச்சு. மெட்டீரியல் மாறும், இங்கு மாறும், எழுத்துற டிசைன் மாறு. அதெல்லாம் மாறினதுனால இபாதத்துல கை வச்சுட்டோமா நம்ம? இபாதத்தை ஒண்ணும் கூட்டிடல. அதனால பள்ளிவாச கட்டுறது, குர்ஆனை எழுதுறது, அச்சிடுவது, கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கிறது, இதெல்லாம் இபாதத்து கிடையாது. இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள், இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள் தான் மாறி இருக்கே தவிர இபாதத்து என்ன மாறிடுச்சு? அந்த குர்ஆனை அவங்க எப்படி ஓதுனாங்க, நீங்க இந்த குர்ஆனை வேற எப்படி ஓத போறீங்க? ரசூலுல்லாஹ் காலத்து குர்ஆனை எப்படி ஓதுனாங்களோ அப்படித்தானே உங்க குர்ஆனை ஓத போறீங்க. இதான் மேட்ரு. அந்த காலத்துல ஜேர் ஜபர் கிடையாது. அது சஹாபாக்கள் ஜேர் ஜபர் உண்டாக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துலயும் ஜேர் ஜபர் கிடையாது. பல வருடங்கள் 300 வருஷம் வரைக்கும் ஜேர் ஜபர் கிடையாது. 300 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணுது, வெளிநாடுகள், அரபு அல்லாத நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போன பிறகு அவங்களுக்கு இலக்கணம் இல்லாம வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடை போட்டு வாசிக்கிறேன்னு உண்டாக்குனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை மாத்தி, சஹாபி கூட மாத்தல. இது 300 ஆண்டுக்கு பிறகு மாத்தினாங்க. இந்த எழுத்தை கொண்டு சஹாபிட்ட கொடுத்தா முழிப்பாரு. நம்ம வச்சுக்கிற குர்ஆனை கொடுத்தா என்ன முழிப்பாரு. அவர் வச்சிருந்த குர்ஆன் நம்ம வச்சு பார்த்து நம்ம முழிப்போம். அந்த குர்ஆன் தாஸ்கண்ட்ல இருக்குது. நீங்க நம்ம குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல இந்த தாஸ்கண்ட் நகரத்துல உள்ள மூல பிரதியை போட்டிருக்கோம். நம்முடைய தமிழாக்கம் இருக்குல்ல, அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதான் அந்த காலத்துல உள்ள மூல பிரதி. ஒரு படத்தை கடை வைப்போம். குர்ஆனை சரளமா ஓத தெரிஞ்சாலு அதுல உள்ள ஒரு வரி உங்களுக்கு வாசிக்க இயலுமா? அந்த எழுத்து இப்ப இல்ல. சஹாபாக்கள் காலத்துல, உஸ்மான் காலத்துல எழுதப்பட்ட எழுத்து இருக்குது, அந்த எழுத்து இப்ப கிடையாது. அந்த எழுத்துல இப்ப எழுதினா உங்களுக்கு வாசிக்க முடியாது, எனக்கும் வாசிக்க முடியாது, யாருக்கும் வாசிக்க முடியாது. அந்த எழுத்த தனியா படிப்பு இருக்குது, பழங்கால எழுத்துக்களுடைய படிப்பு. அதை எவன் படித்திருக்கிறான் அவனுக்கு தான் வாசிக்க முடியும், இல்ல அந்த காலத்துல பிறந்த மக்களுக்கு வாசிக்க முடியும். அதனால இதெல்லாம் சில ஆளுக்கு இப்படிலாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்துற கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யறதுனா நாங்க 3ஆம் பாத்தியா ஓதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேட்ச் பண்றாங்க. இது ஒண்ணாவுமா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா நீ இபாதத்துன்னு ஓதுற. இதனுடைய நன்மையை எங்க பாப்பாவுக்கு சேர்க்க போறேன், எங்க அத்தாவுக்கு சேர்க்க மார்க்கத்தை மறுமையில நன்மை கிடைக்கும்னு நினைக்கிற. அதுவும் இது ஒண்ணா? அந்த வித்தியாசம் விலையும் சொல்லணும். அதனால 100% இபாதத்தாக இருந்தால் அதுல அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். 100% இபாதத்து இல்லாமல் இருந்தால் அது நம்ம ஹராம் இல்லாத எந்த காரியம் செஞ்சு கொள்ளலாம். இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல கலந்து இருக்குமையானால் ரெண்டா பிரிக்கணும். இதுல இபாதத்து என்ன, துணை செய்யறது என்ன? இபாதத்துல கூட்டக்கூடாது, துணை செய்யறது வசதி போல அமைத்துக் கொள்ளலாம். விரும்புனா செட்டு போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா காங்கிரீட் போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா 50 மாடியில கூட பள்ளிவாசல் கட்டிக் கொள்ளலாம், விரும்புனா சுரங்கத்துக்குள்ள கூட என்ன செய்யலாம், பள்ளிவாசல் கட்டிக் கொள்ளலாம், விரும்புனா வெட்ட வெளியில கூட இதான் எங்க பள்ளிவாசல் ஒண்ணுமில்லன்னு சொல்லி கூட சொல்லலாம். அது யாரும் கேட்க இயலாது. அப்ப இதுதான் இந்த ஒரு நுணுக்கத்தை விளங்காத காரணத்தினாலதான் பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி வாதங்களை வைத்து அதை நியாயப்படுத்த பாக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கணும்.